மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்த குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் கடகராசியில் உச்ச வீட்டுக்கு வந்திருக்கார். இதுதான் அதோட சிறப்பு. நமக்கு மிதுன ராசிக்கு குரு அதிபதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இந்த 7ஆம் வீடுங்கிறது சொந்த தொழிலை குறிக்குது, கஸ்டமர்களை குறிக்குது, நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களை குறிக்குது, வாழ்க்கையில் காம்படிட்டர்ஸை ஜெயிக்கிறத குறிக்குது. 10ஆம் இடம் என்பது நம்மளுடைய கௌரவத்தை குறிக்குது, பதவி, புகழ், ப்ரொமோஷன் இதையெல்லாம் குறிக்குது. அப்படிப்பட்ட அதிபதியான குரு தனஸ்தானத்தில் உச்ச வீட்டுக்கு வர்றது மிதுன ராசிக்கு ஒரு கொடுப்பனைன்னு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசியில் தான் குருவனுடைய நட்சத்திரமே இருக்குது. திருவாதிரை, அதாவது மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தான் மிதுன ராசி. அப்போ தன்னுடைய ஆற்றலை அவர் 2ஆம் இடத்துல விருத்தி பண்ணுறார், டெவலப் பண்ணுறார். அப்போ எதை நோக்கி டெவலப் பண்ணுறார்? பணத்தை நோக்கி டெவலப் பண்ணுறார். எப்போ பணம் வரும், எப்படி பணம் வரும், என்ன செய்தால் பணம் வரும், இதுதான் அந்த மிதுன ராசிக்கு கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்குது. ஜூன் 2ஆம் தேதி மாறின உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைப்போகும். அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை, தொழில் இல்லாதவர்களுக்கு புதிய தொழில், ஒரு ப்ரொமோஷனே இல்லை, நான் இங்கே இருக்கவா அல்லது வேறு பக்கம் போகவா, வேறு பக்கமும் வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வு, இது நிச்சயமாக உண்டு. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 18ஆம் தேதிக்குள்ளேயே இது அற்புதமாக நடந்து முடிஞ்சிடும்.